வாக்காளர்கள் பல இடங்கள்ல போக்குவரத்து சரியா செஞ்சு கொடுக்கல, அதனால வாக்காளர்கள் நிறைய வாக்களிக்க முடியலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இது தேர்தல் ஆணையத்துடைய சட்டத்திட்டப்படி தான் நடக்குது. ஏற்கனவே என்னென்ன வழித்தடங்களில் போக்குவரத்து அது போயிட்டு இருக்கு. கூடுதலான திடீர்னு செய்ய முடியாதுல்ல. இது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடு இல்லை. அரசாங்கத்துடைய அரசு கிடையாது. அரசாங்கம் கூடமே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே எந்தெந்த வழித்தடத்தில் பஸ் போயிட்டு எல்லாம் போயிட்டு இருந்தது. கூடுதலான பஸ்ஸை கேட்கறாங்க. கூடுதலான பஸ் ஒரு பொங்கல் நிகழ்ச்சி இது மாதிரி நிறைய இடத்துல கூடுதலான பஸ் இயக்கப்படுது. 2000 பஸ் கூடுதலாக இயக்கப்பட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாமே அரசாங்கம் தலையிட முடியல. அமைச்சரோ மற்றவங்க யாரும் தலையிட முடியாது. அதிகாரிகள் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். இருந்தாலும் தேவையான அளவுக்கு போக்குவரத்து தொடர்ந்து 4-5 நாள் லீவ் இருக்கிறதுனால அதிகமான பேர் பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை அதை ஒரு இடம் அதை கூட உரிய நேரத்தில் சரி செஞ்சு இந்த கூட்டணி மீண்டும் வருகிற தேர்தல் தொடர்றதுக்கு முழு வாய்ப்பு இருக்கு. இப்போ பல இடங்களில் சூறாவளி காற்றுக்கு நிறைய விவசாய பயிர்கள் சேதமடைஞ்சிருக்கு. இப்போ தேர்தல் பண்ணிக்கிறதுனால அதிகாரிகள் அதை ஆய்வு பண்ணாமல் இருக்காங்க. அது மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கத்தின் சார்பாக காத்திருச்சிருக்கு. ஆமாம், இங்கே தான் தெரியும் அது எந்தெந்த பக்கம் காத்திருச்சிருக்குது, எந்தெந்த பக்கம் மழை பெய்யுது, அதனால் எவ்வளோ பாதிப்பு நடக்குதுன்னு பிறகுதான் தெரியும். அது இப்போ கோட் ஆஃப் கனெக்ட்னால நாங்கள் எதுவுமே கலந்து பேச முடியாது. இருந்தாலும் நாளைக்கு தலைமைச் செயலாளர் அதை ஆய்வு செஞ்சு உரிய முறையில் அதிகாரிகள் அவர்கள் அங்கே சென்று உண்மையான இழப்பீடு இருந்தால்